வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஐஸ்கிரீம் ஸ்டிக்கில் ஒரு டைனிங் டேபிள் ட்ரே ஒன்று பார்க்கலாம். ஃப்ரூட்ஸ் ட்ரே பார்க்கலாம் எப்படி பண்ணலான்ட்டு. ஐஸ்கிரீம் ஸ்டிக்கும் கோல்டு பீட்ஸும் ஒரு உள்ளன் நூல் இல்லைனாலும் உங்கள் வீட்டில் இருக்க டொயின் நூலில் கூட நீங்கள் இதை பண்ணிக்கலாம். சரிங்களா? டொயின் நூலை எடுத்துக்கலாம், இல்லைன்னா உள்ளன் நூல் எடுத்துக்கலாம். எங்களுக்கு வீட்டில் இருக்க உள்ளன் நூலை எடுத்துருக்கேன். இதை வந்து நம்ம கையை நீட்டுக்கு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி 2 நூல் எடுத்துக்கலாம். கையோட ஷோல்டர் இருக்கு இல்லையா, அந்த ஷோல்டர் ஒயரத்துக்கு 2 நூலாக 2ஆக மடித்து நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி 2 இதுவாக எடுத்திருக்கேன். இந்த 2 வந்து இந்த முனையை வந்து கட் பண்ணிடலாம். இப்போ இந்த 2க்கு 2 கிடைக்கும். இவ்வளோதான் தேவை. இந்த இது வேண்டியதில்லை. இந்த 1 மீட்டர் கணக்குன்னு வச்சுக்கோங்க. 1 மீட்டர் கணக்கில் நம்ம இந்த மாதிரி 2 நூல் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2 நூல் எடுத்துக்கலாம். இந்த 2 நூலில் ஃபஸ்ட்டு வந்து ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை வந்து கட்டிக்கலாம். கட்டினாலும் கட்டலாம், இல்லை கம் போட்டு ஒட்டிக்கினாலும் ஒட்டிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து கட்டிக்கிறேன். கம் போட்டு டைம் எடுத்துகிட்டு உட்காந்துட்ருக்கோம், அதனால் நான் வந்து கயிறு கட்டிக்கலாம் அப்படின்றனால கட்டிக்கிறேன். அதே மாதிரி 2 பக்கம் எட்ஜு ஒன்று மொனை, இந்த மொனை கார்னர் அந்த கார்னர் அதே மாதிரி முடி போட்டு கட்டிக்கலாம். இதை 2 முனையும் கட்டிட்டோம். இப்போ இங்கே இது ஹோல்ஸ் நல்லா பெருசாக தான் இருக்கும். நீங்கள் சும்மா இப்படி விட்டிங்கனாலே போதும், இப்படி வந்துடும். மேலே மட்டும்தான் நம்ம கோக்கணும், கீழே கோக்கக்கூடாது. இதை கோத்துட்டு இங்கே என்ன பண்ணுங்கள், ஒரு ஸ்டிக்கு வச்சு நம்ம இது மாதிரி ஸ்டிக்கு வச்சுட்டு இதை இழுத்து கட்டிக்கலாம். பூ கட்டுவோம் இல்லையா, அந்த டைப்பில் நம்ம இந்த ஸ்டிக்கை கட்டிக்கலாம். இந்த ஸ்டிக்கு இப்படி கட்டிட்டோமா, இங்கே வந்து மணி வேண்டாம், இதை அப்படியே வச்சு கட்டிக்கலாம். மணி தேவையில்லை, சும்மா அப்படியே கட்டிட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். கீழே வந்து மணி வேண்டாம், கீழே மணி தேவையில்லை, மேலே மட்டும் ஒரு மணி, கீழே மணி வேண்டாம். இதே மாதிரி ஒன்று ஒன்றா இந்த மாதிரி நம்ம கட்டலாம். சரி பாருங்க, இந்த மாதிரி கோத்துட்டு வந்திருக்கேன். கோத்துட்டு நான் இங்கே வந்து கம்மு போட்டு விட்ருக்கேன். ஏன்னா ஆடிக்கிட்டே இருக்குன்றதுனால கம் போட்டு விட்ருக்கேன். கட்டிட்டு இந்த மாதிரி கம் போட்டு கொஞ்சம் நேரம் காய விட்டு எடுத்துக்கலாம். நாங்கள் இந்த மாதிரி வரும். சரிங்களா? இதே மாதிரி நம்ம இன்னும் லைனாக செஞ்சுக்கலாம். இப்போ 10 பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இன்னொரு 10 பண்ணலாம். 20 கவுண்ட் பண்ணோன்னா ஒரு ரவுண்டுக்கு சர்க்கிளுக்கு நல்லாயிருக்கும். சரிங்களா? இதை இப்போ அடுத்தது பண்ணுவோம் நம்ம. இப்போ நான் இதில் 20 லைன் கோத்துட்டேன். ஒரு மணி கோத்து லாஸ்ட் எட்ஜில் மணி கோத்து வச்சுருக்கேன். அதுக்கு தர்மாக்கோலில் வளையல் ரவுண்டு பண்ணி தான் நான் வச்சுருக்கேன். இந்த வளையலை ரவுண்டு பண்ணி கட் பண்ணி எடுத்துருக்கேன். இந்த ரவுண்டை நம்ம இங்கே பாருங்கள், இதே மாதிரி இதில் வச்சுட்டு இதில் கம் அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா இது தர்மாக்கோலுன்றதுனால லைட்டாக வச்சாலே பிடிச்சிக்கும். அங்கங்கே வச்சு டாட்டாக வச்சுட்டு நம்ம ரவுண்டை கொண்டு வந்துக்கலாம். கொஞ்சம் இழுத்து சுற்றணும். இப்போ இங்கே இருக்குது பாருங்கள், இதை வந்து நான் இந்த ஒரு இது விட்டுட்டு இதை வந்து லைட்டாக நல்லா அழுத்தி ரவுண்டுக்கு நம்ம விட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த ரவுண்டு இப்படி வந்துருச்சா. இப்போ இந்த கயிறை இந்த இது இருக்குது பாருங்கள், இதில் சுற்றிக்கலாம். நீங்கள் சுற்றிட்டிங்கன்னா அந்த ரவுண்டுக்கு கரெக்டாக உக்காந்துக்கும். கொஞ்சம் நேரம் அழுத்தி பிடிச்சிக்கோங்க, ரவுண்டு வந்துடும். சரிங்களா? இப்படி இழுத்து பிடிச்சிட்டு இது மேலேயும் லைட்டாக கம் அப்ளை பண்ணிடுங்க. அது ஒட்டிக்கும். காஞ்ச பிறகு நம்ம அதை கட் பண்ணிடலாம். இப்போ நான் அதை ஒட்டிட்டேன். இப்போ அடி வந்து கிரிப்பாக பிடிச்சிக்கிச்சிங்களா. இப்போ நம்ம இந்த கயிறை வந்து இப்போ இங்கே மணி கோத்துருக்கோம் இல்லையா, இப்போ இந்த இதுவோட மணியோட சுற்றிக்கணும். நம்ம சுற்றிட்டு இதுக்கும் லைட்டாக ஒரு கம் போட்டு அப்ளை பண்ணிவிட்டு டைட்டாக பிடிச்சிக்கோம். கொஞ்சம் நேரம் பிடிச்சி வச்சுக்கோங்க. முடிஞ்சதும் சிசரில் அதை இதுவை கட் பண்ணிவிடுங்க. பிடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது அழுத்தி பிடிச்சிக்கிச்சின்னா ஈஸியாக முடிஞ்சிடும்.
இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தர்மாக்கோலில் ரவுண்டாக இந்த மாதிரி ஒட்டி கயிறு போட்டு கட்டி கம் போட்டுட்டேன். பீடு எதுக்குன்னா இந்த அகலம் வரத்துக்காக போட்டுருக்குது. இது டைனிங் டேபிள் மேலே ஸ்பூன் போட்டு வச்சுக்கலாம். நீங்கள் பசங்களுக்கு ஸ்டிக்கு அந்த மாதிரி எதனா இருக்கும் இல்லையா, அதை வச்சுக்கலாம். இல்லை வீட்டில் வேறு எதனா யூசேஜ் கூட நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் அகலமாகவும் நிறைய செஞ்சு 2 பக்கம் வச்சு கூட நல்லா இன்னும் பெருசாக பண்ணலாம். அகலமாக இருக்கும். எங்களுக்கு இந்த இது சைஸ் வந்துச்சு எனக்கு, அதை தான் உங்களுக்கு வீடியோவில் போட்டிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. அப்புறமா இன்றைக்கான சிந்தனை மொழி, நேர்மையானவர்களுக்கு அதிக நண்பர்கள் இல்லாமல் போகலாம், ஆனால் உண்மையான சில நண்பர்கள் நிச்சயமாக இருப்பார்கள். நேர்மையானவர்களுக்கு அதிக நண்பர்கள் இல்லாமல் போகலாம், ஆனால் உண்மையான சில நண்பர்கள் நிச்சயமாக இருப்பார்கள். இந்த வரிகள் எனக்கு பிடிச்சிருந்தது, நான் அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இதுவை கிராஃப்டை ட்ரை பண்ணி பாருங்கள். கேகேவின் ஐடியாஸுக்கு ஒரு லைக் கொடுங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்க்குறவங்க ஷேர் பண்ணுங்கப்பா. தேங்க்யூ.